என்னோட லிப்பை ஸ்க்ரப் பண்ணாம லிப் பாம் போடாம லிப்ஸ்டிக் போடவே மாட்டேன். நான் அப்படி போட்டு வரனால தான் நான் நைட்டு நானா அடிக்கிற வரைக்கும் லிப்ஸ்டிக் அப்படி இருக்கும். நீங்க நினைக்கலாம் நான் ரொம்ப விலை கூட லிப்ஸ்டிக் எல்லாம் போட வேண்டியது 300 ரூபாய் லிப்ஸ்டிக் தான் இருக்கு நான் போட்டுருக்கிறது. ஓகேவா? அப்படியே தான் எல்லாமே நம்ம பண்ற டெக்னிக் 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 டெக்னிக். நான் எத்தனை தடவை வேணாலும் சொல்லுவேன், டெக்னிக் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ப்ராடக்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல், நான் இல்லன்னே சொல்லல. ஆனா என்னதான் ப்ராடக்ட் நல்லா இருந்தாலும் நம்ம கரெக்டா அதை போடணும் இல்லையா? நல்ல ப்ராடக்ட்னு சொல்லி இப்படி ஊத்தி விட்டா அது வேலை செய்யுமா? இல்ல, நம்ம அதை எடுத்து அப்ளை பண்ணணும். அங்கதான் நம்மளோட சர்வீஸ், அதுக்கு தான் பணம் வாங்குறோம். அதாவது நாஸ் ஃபவுண்டேஷன் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கிட்டயும் இருக்கு, ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட் கிட்டயும் இருக்கு. ஏன் அந்த நாஸ் ஃபவுண்டேஷன் வச்சிருக்கிற அந்த பெரிய ஆர்டிஸ்ட்க்கு 80,000 ரூபாய் தராங்க ஒரு செஷனுக்கு, இங்க 8,000 கூட ஏன் தர மாட்டேங்கிறாங்க? எல்லாமே அவங்களோட டெக்னிக் அண்ட் சர்வீஸுக்கு ஏற்ற மாதிரி தான். ஓகேவா? சோ அதனால வந்துட்டு நான் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும்னு எல்லாமே விலை கூட இருக்கிற ப்ராடக்ட் வாங்கி வச்சுட்டா ஆயிட முடியாது. நம்ம சர்வீஸ்ல, நம்ம மேக்கப்ல நம்ம கிளையண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ரிசல்ட் லாங் லாஸ்டிங்கா இருக்கணும். ஓகேவா? சோ அது எப்போ வரும்? பிராக்டிஸ் பண்ணாதான் கொஞ்சம் நான் சொல்றது கால் ஊத்தி கேட்டா கூட வரும்.